தெரியுதா ஜெல்லி பீஸ் இதெல்லாம் வந்து ஒரு குட்டி நண்டா ஒட்ட ஒரு நண்டு பாருங்க இதுல கல்நண்டு இதான் கல்நண்டு இந்த நண்டு பாத்தீங்கன்னா வந்து லைட் அடிக்கிறது கொஞ்சம் வந்து பெசல் நண்டு கிடைக்கும் பிடிக்கலாம் இதெல்லாம் வேர் நண்டு தெரியுதா பாம்பு தண்ணி பாம்பு வயல யாரு போட்டா மீனவன் நம்ம இப்போ எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து எங்கள் ஊர் ஆற்றுல தான் வந்து இருக்கோம். மணி பார்த்தீங்கன்னா நைட்டு வந்து 8 மணிக்கு வந்து எதுக்கு வந்திருக்கோன்னா கரையில் மேலே நண்டு பிடிக்கலாம்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். நண்டுனா வந்து சும்மா நண்டு கிடையாது, களி நண்டு வேர் நண்டு, அது 2 நண்டு இருக்கும். அதை பிடிக்கலாம்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கோம். அதை எப்படி பிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்குமே நம்ம சேனலில் யாராச்சும் புதிய நண்பர் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் மலர்மேன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும், அதே வச்சு ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோலாம் உங்களுக்கு ஒன்று நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க அப்படியே வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா யார் வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா 2 பேர் தான் வந்திருக்கோம். பாருங்கள், நண்பரும் நாங்களும் தான் வந்து 2 பேர் மட்டும் தான் வந்திருக்கோம். பாருங்கள் தெரியுதா, ஆற்றுல தான் இருக்கும். நண்டு ஆறு இங்கே வந்து குளம் இருக்குது. இந்த இடத்த வந்து கரையில் வந்து நண்டு பிடிக்க போகிறோம். சரி பாருங்க, கரையிலே தான் இருக்கும். இந்த இடத்த வந்து நண்டு பிடிக்க போகிறோம். வாங்க அப்படியே பொறுமையாக போகலாம். இந்த இடத்த பார்த்தீங்கன்னா வந்து அவ்வளோவா நண்டு இருக்காது, அங்கே பக்கம் தான் இருக்கும். நல்லா பெரிய பெரிய நண்டாக இருக்கும். பாருங்கள், பார்த்தாலே தெரியும். நாங்கள் இந்த இடத்துல இருந்து இப்போ நாங்கள் இன்னொரு இடத்துக்கு போகிறோம். அங்கே தான் வந்து நண்டு கொஞ்சம் நிறையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம். இங்கே பாருங்கள், காடு மூடெல்லாம் ஏறி போயிட்டுருக்கோம். என்னமோ ட்ரெக்கிங்கில் பேய் வீடியோ எடுப்போம்ல, அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கோம். பாருங்கள், நண்டு பிடிக்கிறது பாருங்கள் போயிட்டுருக்கான். பாருங்கள், ஏதோ புல்லுக்குள்ளே ஏறிக்கிட்டு. பாருங்கள், எந்த கச்சா வச்சு பிடிக்க போகிறோன்னா கச்சா கட்டுட்டிமே. பாருங்கள், இதை வச்சு தான் நண்டு பிடிக்க போகிறோம். வாங்க எவ்வளோ கிடைக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். இது ஃபுல்லாக கிடைச்சா நல்லாயிருக்கும். இந்த நண்டு வந்து சரியான டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களாம் அந்த மாதிரி களி நண்டு வேறு நண்டு சாப்பிட்டுருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். பார்ப்போம் எவ்வளோ பேர்லாம் நண்டு சாப்பிட்ருக்கீங்கன்னு சொல்லிட்டு. பாருங்கள், போயிட்டுருக்கோம். வெக்கு நடந்து போயிட்டு. ஐயோ பாம்பு. பாருங்கள், சுற்றியும் ஒரு இடத்த காட்டுறேன். அப்படியே பயங்கரமாக இருக்கும் இந்த இடம் ஃபுல்லாக. பாருங்கள், ஃபுல்லாகவே வந்து காடு தான். அது வந்து இந்த இடத்துல தனியாக வந்தெல்லாம் பார்க்கவே வந்து இடம் வந்து பயமாக இருக்கும். நம்ம தெரியுதா, அந்தாண்ட வந்து லைட்டு வெளிச்சம் தெரியுதுல்ல, அதெல்லாம் வந்து பழையார் ஆர்பார். அதான் வந்து பழையார் ஆர்பார். நாங்கள் இந்தாண்ட இருக்கோம். எங்கள் ஊர் வந்து இங்கே இருக்கோம். இந்த எங்கள் ஊர் ஆற்றுல நடாறு அங்கே இருக்குது. நான் காட்டுறேன், கிட்ட போய்ட்டு காட்டுறேன். மக்களே பார்த்தா தெரியும். இப்போ நண்டு வேட்டைக்கு இறங்கியாச்சு. இன்னும் நண்டு வந்ததுலேருந்து ஒன்று கூட கிடைக்கல. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல சின்ன சின்ன சங்குலாம் வந்து இருக்கும். இதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். எனக்கு தெரியுதா எப்படி அழகாக மேய்ஞ்சிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். அப்படி நைட் நேரத்தில் வந்தோன்னா வந்து அழகான சங்கு அந்த மாதிரி இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கலாம். இங்கே ரொம்ப அழகாக இருக்கும். இங்கே கரையில் இந்த சின்ன சின்ன நண்டு இருக்கும். அதையும் காட்டுறேன் பாருங்கள் உங்கள்கிட்ட. அது அங்கே இருக்கும். போகும்போது காட்டுறேன். இன்னும் தூரமாக போகணும். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்படியே ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். பார்க்கலாம், நீங்களும் தெரிஞ்சுக்கலாம் இப்படி தான் நண்டு பிடிக்கிறாங்களா ஈஸியான முறையில் கரையிலேயே அப்படின்னு சொல்லிட்டு. இதுவும் ஈஸின்னு சொல்ல முடியாது, இதுவும் கஷ்டமாக தான் இருக்கும். அவ்வளோ வைக்கிற நண்டை பிடிக்க முடியாது. தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ளேயே கால்கள்லாம் இங்கே வந்து 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் நடக்கும். இங்கே பாருங்கள், நண்டு போயிட்டுருக்கு பாருங்கள். தெரியுதா எப்படி 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 சாப்பிட்டு போயிட்டுருக்கு பாருங்க. அவ்வளோதாங்க. இது வெற்றிகரமாக அந்த நண்டை வந்து பிடிச்சாச்சு. அதை காட்டுறேன், அந்த ஒரு நண்டை இங்கே பாருங்கள். தெரியுதா, அந்த நண்டை வந்து பிடிச்சாச்சு. வெற்றிகரமாக சிக்கி விட்டது அந்த நண்டு. இப்போ வாங்க அடுத்தது கிடைக்குதான்னு பார்த்துட்டு பார்ப்போம். எவ்வளோ கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இங்கே அவனும் தேடிட்டு இருக்கான். ஆனால் ஒன்றும் கிடைச்ச பாடு இல்லை. ஒன்றே தான் இது வரைக்கும் சிக்கியிருக்கு. இன்னும் நம்ம போகணும். ஒரு 2 கிலோமீட்டர் திட்டம் நடக்கணும். அவ்வளோ தூரம் நடந்து தான் அதை நம்ம பிடிக்கணும். சிக்குமா சிக்காதா நண்டு. இங்கே பாருங்க, மீன் மீன் மீது இறால். அந்த இடத்த வந்து இறால் மேயுது. தெரியுதா, இறால்லாம் மேயுது. இதெல்லாம் பார்த்தாலும் தெரியும். இப்போ நம்ம வந்து ஒடியா இங்கே பிடிக்க வந்துருக்கு. மழை வேறு பெய்யுதுங்க இந்த நேரத்தில். வீடியோ வேறு இடத்துல மழை பெஞ்சிட்ருக்கு. தண்ணி வந்து இந்த இடத்துல வந்து ரொம்ப கலங்களாக இருக்குது. இங்கே பாருங்க, இதான் வந்து ஜெல்லி பீஸ். தெரியுதா, ஜெல்லி பீஸ். இதெல்லாம் வந்து ரொம்ப ஆபத்தானது. கையில் படிச்சுன்னா வந்து ரொம்ப அரிக்கும். இதெல்லாம் வந்து தொடவே கூடாது. தொட்டுச்சுன்னா அவங்க கை போச்சுங்க, அவ்வளோதான். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து கடலுக்கு வந்து தொடாதங்க, அவ்வளோதான் சொல்லுவேன். இங்கே பாருங்க, இதே ஒரு நண்டு நிற்கிது. தெரியுதா, கலங்களாக தெரியுது. அவ்வளோதான் அவ்வளோ போச்சு. சின்ன பீஸ், சின்ன பையா. வேறு இப்போ பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வந்து 2 தலைவன் தான் மாட்டியிருக்கான் எங்களுக்கு. அவனை மட்டும் தான் பிடிச்சிருக்கோம். இன்னும் நம்ம தூரமாக போகணும். இன்னும் இது கிடையாது ஸ்பாட்டு. இந்த ஸ்பாட்டில் பார்த்திங்கன்னா வந்து கம்மியாக தான் இருக்கும். இங்கே பாருங்கள், குட்டி குட்டி சங்கு அதெல்லாம் மிஞ்சிட்டுருக்கு.
என்னதுடா இறால் நிறைய கிடைக்கும். மழை வேற வருது. 2 பேரும் கைமா தானா? எங்கே பாருங்க குடிப்பா போ. அதான் மழை அதிகமாக தான் இருக்குது. காரையாவா இது பள்ளத்தில் இருக்காது. மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்த ஒரு நண்டு இருக்குது. நான் லைட் எடுத்துடா காட்டுறேன் பாருங்க. ஒத்த கொடுக்கு குட்டி நண்டான். ஒத்த கொடுக்கு நண்டு பார்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, கச்சாக்குள்ளே போயிடுச்சு. வந்ததில் இதோட இது வரைக்கும் 3 நண்டு தான் கிடச்சிருக்கு. அதுவும் ஒரு திட்டமான சைஸ் தான். இதெல்லாம் நல்லா இருக்கும். இந்த நண்டு சாப்பிட்றதுக்கு வந்து சரியான டேஸ்ட்டாக இருக்கும். அதை ஒரு அது குட்டி இங்கே பாருங்க, குட்டி நண்டு. அதெல்லாம் பிடிக்கக்கூடாது, தப்பு. லைட்டை மாற்று. இங்கே பாருங்க தெரியுதா, இதுதான் குட்டி நண்டு. அது பொழைச்சி போட்டோம். அது வளர்ந்துச்சுன்னா வந்து பிடிக்கலாம். இந்த நண்டு கிலோலாம் பார்த்தீங்கன்னா வந்து வேறு நண்டு வந்து 400 ரூபா கிலோ, 1 கிலோ வந்து போகும். அதேமாரி களி நண்டு பார்த்தீங்கன்னா வந்து 4000 ரூபா போகும். 1 கிலோ வந்து 4000 ரூபா வரைக்கும் போகும். அந்த நண்டை தாங்க இப்போ நாங்கள் தேடி பிடிச்சிட்ருக்கோம். ஆனால் எங்களுக்கு அதிகமாக கிடைக்கிறது வந்து வேறு நண்டு தான். 1 கிலோ 1 கிலோ வந்து 400 ரூபாயா. இது பார்த்துங்க, இது வந்து களி நண்டு. இதாங்க களி நண்டு. இங்கே பாருங்க இதுதான் களி நண்டு. தெரியுதா, உள்ளே போகுது. மக்களை பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்த ஒரு நண்டு இருக்குது. இங்கே போய் இப்படி மக்களை பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்த ஒரு நண்டு இருக்குது. இந்த நண்டு பார்த்தீங்கன்னா வந்து லைட் அடிக்காது. அந்த நண்டுனால பார்த்தீங்கன்னா வந்து வெச நண்டுன்னு சொல்லுவோம். ஆனால் சாப்பிட்லாம். இது நல்லா இருக்கும். பேர் வந்து என்னமோ, இதே பேர் என்னடா, பார் நண்டு. பார் நண்டு. நான் வெச நண்டுன்னு சொல்கிறேன். பார் நண்டு. இது ஏன்னா அழகாக இருக்கு பாருங்க, பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல. இதுதான் பார் நண்டு. இதை புரியுதுன்னு பிடிச்சிப்போம். பார் நண்டு பார்த்துங்க, ஏறிடுச்சு. அதையும் பிடிச்சாச்சு. இது வரைக்கும் வந்து ஒரு 6-7 நண்டு கிடச்சிருக்கு. இன்னும் கிடைக்கும் பாருங்கள். இன்னும் வந்து நண்டு கிடைக்கும், நம்ம பிடிக்கலாம். ஓகே, திருப்பி வந்து வேட்டைக்கு போயிருக்கோம். இப்போ தான் ஒரு நண்டாக கிடச்சிட்ருக்கு. இந்த இடத்த கொஞ்சம் நண்டு கிடக்கு பாருங்க. தலைவன் லைட் அடிச்சு தேடிட்டு வரான். எப்படி தேடிட்டு வரான்னு பாருங்க. பாருங்க, நம்ம ஹார்பர் வந்துருச்சு. தெரியுதா, எல்லா போட்டும் கட்டி கிடக்குது. போட்லாம் பார்த்தீங்கன்னா வந்து 2 மணிக்கு தான் எடுப்பாங்க. நான் வந்து இதுக்கு மேலே வந்து வீடியோ கண்டினியூஸாக வரும். நம்ம வீடியோ போட்டே இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 நாள் திட்டம் ஆகுது. ரொம்ப நாளாக வீடியோ போடல. அதனால தான் சரி போடுவோமேன்னு சொல்லிட்டு வந்தேன். பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஒரு நண்டு இருக்குது பாருங்கள். இவன் தான் வேறு நண்டு. வா மக்களை பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ வந்து ஏற்கனவே திட்டமாக நண்டு பிடிச்சிட்டு நம்ம காட்டேன். அந்த காட்டை தூக்கி காட்டு. இங்கே பாருங்கள், திட்டமாக நண்டு கிடச்சிருக்கு. ஓகே, இப்போதைக்கே காய்கில நண்டு நாங்கள் பிடிச்சிட்டோம் இந்த இடத்த. இன்னும் வாங்க, இன்னும் நிறைய கிடைக்கும், பார்க்கலாம். அப்பா இங்கே போய் இங்கே பாருங்க, இங்கே ஒரு குட்டை இருக்குது. இது இருந்தால் அவ்வளோதான் காலி. பாருங்க, இந்த இடத்த வந்து இந்தமாதிரி சங்கு தான் இருக்கும். இதேமாரி இன்னொரு சங்கு இருக்கும், நெத்தை இருக்கும்ல, அது வந்து சாப்பிட்லாம். இது வந்துலாம் சாப்பிடக்கூடாது. இதை வந்து நாங்கள் தூண்டிக்கு நிறையா பயன்படுத்துவோம். இதை வச்சு தான் மீன் பிடிப்போம். நிறையா தூண்டி போட்டு சின்ன சின்ன மீன்லாம். இவர் மக்களே ஒரு ஓடுறான், சின்ன பையன். இவனுக்கு என்ன மக்களே பாருங்க, நாங்கள் அந்த இடத்துல வந்துட்டு இருந்தோம். இந்த இடத்துல வந்து ஒரு மீன் இருக்குது. இது என்ன மீன் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து லைட் அந்த மீன் மேலே அடிக்காத. இதுதான் வந்து புரோட்டா மீன். இது என்ன பேரா, இது வந்து இந்த கசாரெலாம் கிடக்குமே, சப்பாத்தி. அது ஒரு மீன் மக்களே. கசாரெலாம் அதிகமாக கிடக்கும். ஓட்டி விட்டா அப்படியே மின்னல் முரளி மாரி போவார் அவர். நம்ம இப்படி சொடுக்க போகிற நேரத்தில் அந்தாண்ட போய் நிற்பார். அப்படியாப்பட்ட நண்டு தான் இது. பாருங்கள், தண்ணி பாதி ஆற்றுக்குள்ளே இருக்கும். தலைவன் வேற கச்சா வச்சுட்டு நண்டு தேடிட்டு இங்கே ஒரு நண்டு இருக்க மாதிரி இருக்கு. சங்கா அங்கே பாருங்க மக்களே, அங்கே ஒரு போட் ஒன்று ஒடியாது தெரியுதா, லைட் வச்சு தெரியுதுல்ல, அது வந்து ஒரு போட்டு ஒடியாந்துட்டு இருக்கு. இதெல்லாம் நைட்டு மடிக்கு போயிட்டு ஓடியாடுற போட்டு இதெல்லாம். சரிக்கா பாய், நம்மளும் வாங்க தேடுவோம். இங்கே பாருங்க, எங்கே வந்திருக்கோம் பாருங்க. இது ஒரு காடு. இதான் அந்த பிச்சை வர சதுப்பு நில காடு சொல்லுவோம்ல, அந்த காட்டில் சேர்ந்தது தான் இதெல்லாம். அங்கேருந்து வந்து மறைஞ்சிருக்கு. நம்ம பிச்சைவரம் காடு பார்த்தீங்கன்னா வந்து இங்கே தான் இருக்குது. தெரியுதா, லைட் எரியுதுல, அதெல்லாம் வந்து அங்கேருந்து பிச்சைவரம் காடு தான் ஸ்டார்டிங் ஆகும். இன்னும் கொஞ்சம் தூரம் உள்ள பக்கம் போயிட்டோன்னா நான் அதை ஒரு வாட்டி வீடியோ எடுத்து போடுறேன் ஃபுல்லாக. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இன்னொரு நண்டு இங்கே நிற்கிறான். இந்த
காட்டுல இந்த காட்டுலடியா அந்த காட்டை பாருங்க எவ்வளோ அழகா இருக்குன்னு. செம்மையா இருக்கு பார்க்கறதுக்கு. இங்கே வரா செம்மையா இருக்கலாம் அந்த காடு. இந்த காடு தான் பார்க்கவே சூப்பராக இருக்கும். சதுப்பி நில காடு. அந்த காட்டுக்குள்ளே தான் நாங்கள் பயங்கரமாக நண்டு வேட்டையில் இறக்கியிருக்கோம். அடி அடி மக்களே, இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நண்டு பிடிக்கிற இடத்துல வந்தீங்கன்னா இதுதான் ஒரு பிரச்சனை. பார்த்தீங்கன்னா தெரியும், பாம்பு தெரியுதா பாருங்க, காட்டுறேன் பாருங்க. பாம்பு, தண்ணி பாம்பு. இது கடிச்சாலும் விஷம்தான். பார்த்துக்கோங்க எவ்வளோ பெருசாக இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க. பயங்கரமாக இருக்குல்ல. அது வந்து தண்ணி பாம்பு. நம்ம பக்கத்துலேயே போகக்கூடாது. பக்கத்துலேயே போகக்கூடாது. அது பாட்டுக்கு வேலை என்னன்னு பார்த்துட்டு போவோம். அது போய் சீண்டவே கூடாது. நைஸாக அப்படியே போயிடுவோம் பேக் அடிச்சு. இதான் நீ அந்த பாம்பை போய் ஓட்டி விடு. பயமாக இருக்குது இடத்த பார்க்க. வாங்க வாங்க, அதுக்கெல்லாம் பயப்படக்கூடாது. சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். பாருங்க மீனை பாருங்க, பயங்கரமாக போயிட்டு இருக்கு. வா இங்கே பாருங்க மக்களே, ஒரு பாம்பு. இது என்ன பாம்புன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து மண்ணுள்ளி பாம்புன்னு சொல்லுவோம். இங்கே பாருங்க, இது வந்து விருக்கு விருக்குன்னு மாட்டே மண்ணுக்குள்ளே போகும் ஓட்டி விட்டா. இது அவ்வளோ சீக்கிரம் பாருங்க, இது அவ்வளோ சீக்கிரம் பிடிக்க முடியாது. அப்படியே வலிக்கிட்டு வள 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 வளன்னு இருக்கும். ஏன்டா கோளாறு கொடுக்குறாங்க ரொம்ப கால. வாங்க இப்போ நம்ம ஓரத்தை தான் தேடி போகணும். என்னது சாலாவா? இந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா வந்து தண்ணி அதிகமாக இருந்தால் தான் நண்டு பிடிக்கலாம். பாருங்க தண்ணியே இல்லை இந்த இடத்துலாம். பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு இந்த முட்டி தூரம் சொல்லிட்டு தண்ணி இருக்கும். இப்போ தண்ணியே காணோம். பாருங்க அசை அப்படியே. இங்கே வா, இதான் இந்த இன்றைக்கி இங்கே தான் நண்டு இருக்கும். சரி இங்கே பாருங்க மக்களே, ஒரு நண்டு இருக்கான். தலைவன் தலைவன் வேற பார்த்து உசாரி. உன்ட்ட என்னடா சொன்ன இது? அப்படி பிடிக்க முடியலடா, அதனால அது ஓட. நீ வீடியோ எடுக்க பார்த்தீங்கன்னா தெரியும். பாருங்க இந்த இடத்துல இங்கே பாருங்க, இங்கே ஒரு பாம்பு தெரியுதா தெரியுதா? என்ன வேகத்தில் போகிறான் பாருங்க அங்கே லைட் அடி. இங்கே பாருங்க, இதுவும் தண்ணி பாம்பு. இதுனா நல்ல பாம்பு இருக்கு. ஓடிட்டா மக்களே, தண்ணி பாம்பு தான். நல்ல பாம்பு நிறைய இருக்குது பார்க்க. நீ எங்கே பார்த்தாலும் பாம்பு தான் இருக்குது. காலையே பார்த்து தான் வைக்கணும். ஒரு ஆபத்தான இடம். எம்மா கால் கிட்ட போகுது. ஆபத்தான இடத்துல தான் இருக்கிறோம். இந்த ஆபத்தான இடத்த வந்தால் நண்டு பிடிச்சிட்டு இருக்கோம். இப்போ உயிரை கொடுத்து பிடிக்க வேண்டியதாக இருக்குங்க. ஆனால் இது மணி நேரம் தேடி இருக்கோம். ஒரு எவ்வளோ நண்டு கிடச்சிருக்கு பாருங்க. நாங்கள் நிறையா கிடைக்குன்னு எதிர்பார்த்து வந்தோம். இது வரைக்கும் இதுதான் கிடச்சிருக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, இன்னும் இடம் இருக்குது, நம்ம பிடிக்கலாம். அதான் இங்கே பாருங்கள், இங்கே ஒரு நண்டு இருக்கான் தெரியுதா? காட்டுறேன் பாருங்க உங்களுக்கு தெளிவா. அப்படியே இங்கே பாருங்க, இங்கே பாருங்க. அப்புறம் அப்புறம் ஊற கச்சா தலைகள் வச்சு நமக்கு. அவன்கிட்ட வீடியோ பார்த்தீங்கன்னா இவனுக்கு வந்து நண்டு பிடிக்கிறது வந்து அவ்வளோ ட்ரைனிங் இல்லை. புதுசாக பிடிக்கிறதுனால வந்து ரொம்ப கஷ்டப்படுறான். பாருங்க பாருங்க, எத்தனை பாம்பை பாருங்க எப்படி உள்ளே போகுதுன்னு சொல்லிட்டு பாருங்க. தெரியுதா? வால் சைடு மட்டும் உள்ளே போயிட்டு இருக்கு. அது ஓட்டி விடாங்க. இது இப்போ உள்ளே போகும் போகிறான் சல்லு புல்லுன்னு. பாருங்க ஓட்டை போட்டுட்டு இருக்கு. அதுக்கு இந்த இதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஓடி போச்சு. ரெண்டு பக்கமும் தலை இருக்கும். இங்கே இப்போ தேவன் கிடச்சி போயிரு. தெரியுதா? பாருங்க வெறும் இந்த பாம்பு தாங்க மக்களே. பார்த்தாலே தெரியும் வெறாவே. இந்த இது வந்து மண்ணுளி பாம்பு. இதெல்லாம் கிடைச்சா ஒன்றும் இல்லை. இதெல்லாம் வந்து நிறைய பேர் சாப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். என்ன வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் நாங்களாம் சாப்பிட்டது இல்லைங்க இது மக்களே. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம அங்கே இருந்து நம்ம இருக்க பாருங்க ஆர்பாரு, அங்கே இருந்து இப்போ இங்கே வந்துட்டோம். தெரியும் வேட்டைக்கு ரெடியாக நிற்கிறாங்க பாருங்க. போச பாருங்க, அங்கே ஒரு குட்டி நண்டு வந்து சின்ன பையன். வா வா இங்கே வாயன் இங்கேடியா. இதில் வந்து இங்கே தான் பயங்கரமாக இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து பாம்பு வந்து நிறையா கிடக்கும். அதுதான் இந்த இடத்துக்கு பார்த்து கொஞ்சம் இதாக இருக்கும். இதை பாருங்களேன், ஃபுல்லாகவே வந்து பில்லாக இருக்கா. இந்த பாம்பு வந்து பதுங்கி கிடந்தால் தெரியவே தெரியாது. அப்பா முன்னாடி போயிடும். நீங்களே பாருங்கள், இந்த இடத்த பாம்பு இருந்தால் தெரியுமா? பில்லுக்குள்ளே வெறும் குழி குழியாக இருக்குது. உங்களுக்கு தெரியுதான்னு சொல்லிட்டு தெரியல, குழி குழியாக இருக்குது. குழி குழி எப்போ முள்ளுடா முள்ளுடா. அது இதில் அடி இதன். அங்கே பாருங்க, இங்கே பாருங்க, இங்கே பாருங்க. ஒரு நண்டு போகிறான் பாருங்க. எவ்வளோ பெரிய நண்டை பாருங்க. ரைட் அடிக்குது.
பாருங்க இது எங்கள் ஊரில் வந்து அம்மாசி நண்டுன்னு சொல்லுவோம். பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அமாவாசை அதனால தான் அமாவாசைக்கு மேலே வந்து இன்னைக்கு அம்மாவாசியா ஓடி போயிடு. அதுங்க பயங்கரமாக இருக்குல்ல. எங்கேடி இதன் இதில் அடி பார்ப்போம். எங்கே இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே அடி சுற்றி அடி தண்ணியில் அடி. இங்கே இடம் வந்துடும். ஓகேவா? ஹாய் மக்களே, இந்த மாதிரி ஃபிஷிங் வீடியோலாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம பழைய மேன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும், அதை எழுதி ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோலாம் உங்களுக்கு ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே மக்களே, ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். ஓகே மக்களே, டாட்டா.